தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருந்து கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஓசியா 1 அதிகாரம் 1 வசனம் இப்படி சொல்லுகிறது: யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய எஸ்தரியேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் என்பவனின் நாட்களிலும் பேயேரின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். இந்த காலகட்டத்தில் அவர் இதை எழுதியிருக்கிறார் என்று காண முடிகிறது. அதே நேரத்தில் ஓசியாவை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாய் சேர்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஒரு வேசியை திருமணம் செய்யும்படியாக ஓசியாவுக்கு தேவன் சொல்லும்போது ஒரு கடினமான விஷயம். ஒரு தேவ மனுஷன், தீர்க்கதரிசி, மற்றவர்களுக்கு போதிக்கிறவர், இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்ய சொல்லுகிறாரே என்று ஒரு கடினமாக இருந்தாலும் கூட ஓசியா கீழ்ப்படிந்தார், சேர்த்து கொண்டார். பணத்தை கொடுத்து வாங்கிக்கிட்டு வந்து சேர்த்து கொண்டார். தேவனுடைய நித்திய அன்பு ஜனங்கள் முரட்டாட்டமான நிலைமையை குறித்தும் ஓசியா கோமேர் என்கிற அந்த சோர ஸ்திரீயை திருமணம் செய்யும்படியாக சொல்லுகிறார். 3 பிள்ளைகள். எஸ்ரயேல், அந்த ஜனங்களுக்கு இன்னொரு பெயர் எஸ்ரயேல் என்று கூப்பிடுகிறார். முதல் பிறந்த குமாரன் குமாரத்தி ரோகம்மா என்று இரக்கம் செய்வது இல்லை என்று பெயரிடுகிறார். 3வது ஒரு குமாரன் லோகம்மி என்று பெயரிடுகிறார். நான் என் ஜனத்தை விட்டுவிட்டேன் என்று ஒரு பெயருள்ள ஒரு 3 பிள்ளைகளை குறித்து அவர் பெயர்களை வைக்கும்படியாக சொல்லுகிறார். மீண்டுமாக அந்த கோமேர் ஓசியாவை விட்டு மறுபடியுமாக சென்று விட்டாள் வேசித்தனத்திற்கு. தேவன் மீண்டுமாக போய் அவளை பணத்தை கொடுத்து வாங்கி கொண்டு வா என்றார். மிகவும் கடினமான ஒரு விஷயத்தை செய்ய சொல்லுகிறார். ஜனங்கள் தேவனை விட்டு ஆவிக்குரிய சோரம் போய்விட்டார்கள். விக்கிரக ஆராதனைக்கு, புறஜாதியுடைய மக்களுடைய பழக்க வழக்கங்கள், கலாச்சாரத்துக்கு, பாகாலை வணங்கும்படியாக சென்று விட்டார்கள், தன்னை விட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆனாலும் கூட ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஓசியா புஸ்தகம் 2 அதிகாரம் 19 வசனத்தில் திரும்பவும் அவர் மனதிறங்குகிறார், ஒரு நம்பிக்கையை தருகிறார். நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் இரக்கமும் இறுக்கமும் உள்ளவர் நியமித்துக் கொள்ளுவேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய், அக்காலத்திலே நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கும் மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும், பூமி தானியங்களுக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும் என்று ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஓசியா 11 அதிகாரம் 8 வசனத்தில், எப்ராயீமே உன்னை எப்படி கைவிடுவேன், என் இருதயம், என் பரிதாபங்கள் உனக்காக பொங்குகிறது, என்னதான் என்னை விட்டு தூரமாய் போய்விட்டாலும், என்னை மறந்து போய்விட்டாலும் கூட என் இருதயம் உமக்காக துடிக்கிறது, பரிதாபங்கள் பொங்குகிறது. அப்படிப்பட்ட இரக்கமும் அன்பும் உள்ள தேவனை அந்த ஜனங்கள் விட்டு போய்விட்டார்கள். வழிகளை அவர்கள் தேவனுடைய வழிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, புறஜாதியாருடைய ஜனங்களுடைய வழிகளை ஏற்றுக்கொண்டார்கள். அசீரியா ராஜாக்கள் வருகிறார்கள், முற்றிலுமாக அவர்களை கையிலே தேவன் ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் இது முடிவு அல்ல, மனம் திரும்பும்படியாக கேட்கிறார். மனம் திரும்பி அவர்களுக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணுகிறார். ஓசியா காலத்து மக்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு நமக்கும் கூட அவருடைய அன்பு, அவருடைய இருதயம், பரிதாபங்கள் நமக்காக பொங்குகிறது. நம்மை மனம் திரும்ப சொல்லுகிறார். மீண்டுமாக நம்ம எழுந்து போனவைகளை எல்லாம் திரும்ப தருகிறார். அவருடைய அன்பையும்
முடிவில்லாத நிபந்தனையற்ற அந்த அன்பை திரும்புமாக நமக்காக ஏராளமாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி மனம் திரும்பும்படியாக அவர் அழைக்கிறார். தேவன் தாமே இந்த நல்ல சுவிசேஷ வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த அன்பை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் தேவன் பயன்படுத்துவாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.